Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பாகற்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. கசப்பு இல்லாமல் ரொம்ப சுவையாக ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு லென்த்தி ப்ராசஸ் இருக்குங்க. நிறைய பேர் பாகற்காய் பொரியல் செய்யணும் அப்படின்னா அதை முன்னாடியே கட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் மோரில் ஊற வைக்கணும், அப்போ தான் அதோட கசப்பு தன்மை போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை நம்ம நீக்கிட்டு சமைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்தின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ அதிலே சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி கசப்பு இல்லாமல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பாவக்காய் நான் எடுத்துருக்கேங்க. பாகற்காய் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப முத்துனதாகவும் ரொம்ப பிஞ்சாகவும் எடுக்க வேண்டாம். மீடியமாக இருக்கக்கூடிய பாகற்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. விதைகள் இருந்தது அப்படின்னா விதைகளோடையும் நறுக்கலாங்க. உங்களுக்கு விதைகள் பிடிக்கல அப்படின்னா விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை அப்படின்னா இரும்பு கடாய், இது ரெண்டில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ரை ஆகி வருங்க. ஸோ எது இருக்கோ அதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த பாகற்காயை வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாகற்காயை அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, நல்லா ட்ரையாக அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாகற்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களும் போகாது. பாகற்காயை நீங்கள் அதில் ஊற வைக்கணும், இதில் ஊற வைக்கணும், உப்பு போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண அதோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அதுவே அது பாவக்காய் வெந்து வரும்போது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். பாருங்கள், அதோட கலரும் மாறிட்டே வரும், உங்களுக்கு அதோட அளவும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். நான் அதனால தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜும் காமிச்சிருக்கேன். அடி பிடிக்காமல் மட்டும் நீங்கள் அப்பப்போ கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாகற்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் பாகற்காய் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 முறையாவது பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் இந்த பாவக்காய் போக்கிடும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு, அதனால தான் நம்ம அதை எடுத்தாச்சு. அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம். நான் பாகற்காய்க்கு எப்போவுமே வெங்காயமும் தேங்காயும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவாங்க. அப்போ தான் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பாகற்காய் சாப்பிட்டு பழகிறவங்க கூட இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கசப்பு தெரியாது, பாகற்காயோட கசப்பு தெரியாது. அதே அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுவை கூடுதலாக இருக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாகற்காயை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க. பார்க்கும்போதே வெங்காயமும் பாகற்காயும் பாருங்கள் சம அளவு இருக்கும். அதுவே உங்களுக்கு கசப்பு தன்மை போக்குற மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க நான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா துருவி எடுத்துருக்கக்கூடிய தேங்காயை கொஞ்சமாக தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா சுவையான பாவக்காய் பொரியல் கசப்பு இல்லாமல் தயாராகிடுச்சுங்க.
இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறத விட நம்ம சாதத்தில் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிளறி கொடுத்தீங்க, நெய் விட்டு கொஞ்சமாக கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவி போடுறதுக்கு பதிலாக நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை வறுத்துட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சு போட்டிங்க அப்படின்னா அதோட சுவையும் இன்னும் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். பாகற்காயில் கசப்பும் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேங்காய் துருவி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நிலக்கடலையை பொடிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி கசப்பு இல்லாமல் சுவையாக ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.